அம்மா மருமகளி, சொல்லுங்க மாமா. என் ஃப்ரெண்டு சோமு இருக்கான்லம்மா, ஆ, அவனுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேமா. அதனால காலையிலே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிட்டு ட்ரீட் எதுவும் இல்லையான்னு கேட்டம்மா. உடனே வைக்கிறேன்னு சொல்லிட்டாமா. என்னை பிக்கப் பண்ணதாம்மா வந்துட்டு இருக்கான். அவனுக்கு பர்த்டேனால எதுனா ஸ்நாக்ஸ் செஞ்சு தெரியாமா? செஞ்சு தரேனே. அவருக்கு என்ன மாமா ரொம்ப பிடிக்கும்? அவன் ஒரு சரியான பிரெட் ஆம்லெட் வெறியன்மா. ஓ, அப்ப நான் அவருக்கு எக்லெஸ் பிரெட் ஆம்லெட்டே செஞ்சு தரேன். இது புரட்டாசி மாசம். நிறைய பேர் வீட்ல நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஈவன் முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனா இப்போதான் நிறைய நான்வெஜ் கிரேவிங்ஸ் எல்லாம் வரும். அவங்களுக்கான வீடியோ தான் இது, எக்லெஸ் பிரெட் ஆம்லெட் ரெசிபி. இது செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல கொஞ்சமா சொரக்காயை திருவி சேர்த்திருக்கேன், அண்ட் 2 கேரட்டை திருவி சேர்த்திருக்கேன், 2 வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்திருக்கேன், அரை குடம் மிளகாயை பொடிசா நறுக்கி சேர்த்திருக்கேன். கூடவே ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி, ஒரு சின்ன கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கடலை மாவு சேர்த்ததுனால ஓமம் 1/2 ஸ்பூன் இது போல கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்ப வெஜ்ஜீஸ் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து வீட் பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ இது முன்னாடி பின்னாடியும் நல்லா வந்து டிப் பண்ணிக்கலாம். மேலே வந்து இது போல வெஜ்ஜீஸ் வச்சுட்டு ஒரு பேன்ல எண்ணெய் விட்டுட்டு இந்த பிரெட்டை வச்சிடலாம். இப்போ இன்னொரு சைட்லயும் வெஜிடபிள்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டு முன்னாடி பின்னாடியும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான எக்லெஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க.